Hi students, welcome to Indikala AS Academy. So video உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா essay examல மிக முக்கியமா பார்க்க போற இங்கிலீஷ் டாபிக்ல டென்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்க கிராமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஸை ஓரியன்ட் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஒரே வீடியோல டென்ஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்டுலாம். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல 3 கேள்வி கேட்பாங்க, 3 கேள்வியுமே அடிச்சிடலாம். புரியுதா? மொத்தமா இங்கிலீஷ்ல 10 கேள்வி கேட்பாங்க, 10ல 3 கேள்வி இந்த ஒரே வீடியோல அடிச்சிடலாம். நான் இந்த ஃபுல்லா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்திட்டு அப்புறமா என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டென்ஸ் ரிலேட் பண்ணி ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவுட்புட் கிடைச்சிடும். ஃபுல்லா என்னங்கிறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோ முடிக்க போறப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வச்சிருக்கேன். ஓகே, டென்ஸ் பேஸ் பண்ணி கேட்டதெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபுல்லாவே இது கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? அதனால வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போற வீடியோஸ் போதும் உங்களுக்கு தெரியும். சேம் டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோக்குள்ள போயிடலாமா? ரைட். சரி, ரைட். ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கவனிங்க. முதல்ல மத்திய டென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா present tense, past tense, future tense மூணு இருக்கு. சரிங்களா? present tense, past tense, future tense. அதுலயே பாத்தீங்கன்னா simple present, simple past, simple future, present continuous, past continuous, future continuous இருக்கு. அப்புறமா perfect, perfect continuous இருக்கு. So simple present, simple past, simple future, present continuous, past continuous, future continuous, present perfect, past perfect, future perfect, present perfect continuous, past perfect continuous, future perfect continuous இருக்கு. இதுல ஸ்கூல் புக் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது சோர்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த சிம்பிளும் கண்டினியூஸும் பிரச்சனை இல்லை. ஆனா பெர்ஃபெக்ட்னு எடுத்து பாத்தீங்கன்னாலும், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலும் பிரசன்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் மட்டும் தான் இருக்கு, ஃபியூச்சருக்கு இல்ல. ஒரு சில இடத்துல ஃபியூச்சருக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஃபியூச்சர் இல்ல. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம்ல கேள்விகள் அப்படின்னு வரும்போது எதை பேஸ் பண்ணினாலும் கேட்கலாம். ஆனா ரியாலிட்டியா பாக்குறப்ப முதல்ல சிம்பிள்னா என்ன, நார்மலா இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம் பிரசன்ட், நேத்து நடந்து முடிஞ்சது பாஸ்ட், நாளைக்கு நடக்க போது ஃபியூச்சர். இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? கண்டினியூஸ்னா இப்ப தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தா அது பிரசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்னா முன்னாடி தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தா பாஸ்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா இன்னமேட்டுக்கு கண்டினியூஸா நடக்க போகுது. அப்ப நான் இது வரைக்கும் சொன்ன 6 விஷயங்களுமே ரியாலிட்டியா பாசிபிள். ஆனா பெர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா நடந்து முடிஞ்சாதான் அது பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்னன்னா இப்ப நடந்து முடிஞ்சதா பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா முன்னாடியே நடந்து முடிஞ்சிருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம், நாளைக்கு வருங்காலத்துல பெர்ஃபெக்ட்டா நடந்து முடியாது. நான் வருங்காலத்துல இது பெர்ஃபெக்ட்டா நடந்து முடிஞ்சிரும்ங்கிறது ரியாலிட்டியில நாட் பாசிபிள். அதனாலதான் பெர்ஃபெக்ட் வந்து ஃபியூச்சர் கொடுக்க மாட்டாங்க, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கொடுக்க மாட்டாங்க. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ரொம்ப தொடர்ச்சியா நடந்து ஓகேவா முடிஞ்சிருந்தா அது வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுவாங்க. ஆனா क्वेश्चंस கேக்குறப்ப எதை வேணாலும் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ரைட். சிம்பிள் பிரசன்ட்னா என்ன? சிம்பிள் பிரசன்ட்னா இப்ப நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் டீச்சிங், யூ ஆர் லிசனிங் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் டீச்சிங் அப்படினால அது கண்டினியூஸ்ல போயிடும். நாமளா டீச், லிசன், அதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கறப்ப இங்க என்னென்ன verb வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா is வரும், am வரும், are வரும். சரிங்களா? இந்த am எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐக்கு மட்டும் தான் am யூஸ் பண்ணுவாங்க. I am அப்படி யூஸ் பண்ணுவாங்க. is வந்து பாத்தீங்கன்னா he, she, it எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. he, she, it எல்லாத்துக்குமே is யூஸ் பண்ணுவாங்க. இந்த are அப்படின்றது you, we இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூக்கு, வீக்கு, ஓகேவா, தேக்கு இதுக்கெல்லாம் ஆர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இந்த ஈஸும் ஆகட்டும் ஆமும் ஆகட்டும் ரெண்டுமே ஒரு சிங்குலருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஐ அப்படிங்கிறது ஒரு சிங்குலர், ஹீனா அவன்கிறது சிங்குலர், ஷீ அவள்ங்கிறது சிங்குலர், இட்னா அது ஒரு சிங்குலர். அப்ப சிங்குலர்னு வந்தா ஈஸும் ஆம் யூஸ் ஆகும். குறிப்பா ஆம்ங்கிறது ஐக்கு மட்டும் யூஸ் ஆகும். ஆறுங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? வீணா நாங்கள், நாங்கள்னா நிறைய பேர் சேர்ந்தது, தேனா அவர்கள் நிறைய பேர் சேர்ந்தது, யூனா நீங்கள் நிறைய பேர் சேர்ந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு ப்ளூரல பிரசன்ட்ல யூஸ் பண்றப்ப ஆர் யூஸ் பண்ணுவாங்க, சிங்குலர பிரசன்ட்ல யூஸ் பண்றப்ப ஈஸும் ஆம் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் ஐக்கு மட்டும் ஆம் வரும், மீதி ஹி, ஷி, இட் எல்லாத்துக்கும் ஈஸ் வரும். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகேவா?
பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ் வேர் ரெண்டு தான். பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ் வேர் ரெண்டு தான். வாஸ்ங்கிறது சிங்குலருக்கு யூஸ் ஆயிருக்கும், வேர்ங்கிறது ப்ளூரலுக்கு யூஸ் ஆயிருக்கும். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ் வந்திருக்கும், வாஸ்னா சிங்குலர், வேர்னா ப்ளூரல், அவ்வளவுதான். புரியுதா? அடுத்த ஃபியூச்சர் போனீங்க அப்படின்னா வில்லோ ஷாலோ. இதுல குறிப்பா ஐக்கும் விக்கும் ஷால் யூஸ் பண்ணிருப்பாங்க, மீதி எல்லாத்துக்கும் வில் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஐக்கும் விக்கும் ஷால் யூஸ் பண்ணிருப்பாங்க, மீதி எல்லாத்துக்கும் வில் யூஸ் பண்ணிருப்பாங்க. புரியுதா? இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதே மாதிரி டூ, டஸ் இதெல்லாமும் பிரசன்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டிட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டூ, டஸ் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்க்கு, டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இதெல்லாம் நம்ம நடத்துறோம் அப்படின்னா, இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, மேக்ஸிமம் டென்ஸ் யூஸ் பண்றது fill in the blanks தான் இருக்கும். அந்த கேள்வியில எந்த டென்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த டென்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணணும். இதான் டென்ஸ். அப்ப நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா தெரியும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுல இருக்கிறதுதான் இதோட வேர்போட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வரும். டீச்சிங், லிசனிங், ரன்னிங், வாக்கிங், ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு ஐஎன்ஜி சேர்ந்து வந்தா அது கண்டினியூஸ். அவ்வளவுதான். அந்த வேர்ப் அப்படியே வந்தா ஓகேவா? வாக், வாக்னா நடக்குது, வாக்னா சிம்பிள், வாக்குடுனா சிம்பிள் பாஸ்ட், he will walk அப்படினா சிம்பிள் ஃபியூச்சர். அதே he is walking அப்படினா என்ன அர்த்தம்? அது present continuous. he was walking past continuous. he will walking அப்படினா future continuous. அப்ப continuous அப்படினா நமக்கு ing வந்திருக்கும். அதுலயுமே present, past, future இருக்கு. ஓகேவா? சரி. அடுத்தது perfect. perfectனா என்ன சார் இருக்கும் அப்படினா have, has, had இந்த மூணுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. have, has, had இது வந்திருந்தாலும் இது பெர்ஃபெக்ட் தான். ஓகேவா? இது இல்லாம இந்த have, has, had ஓட verb வந்து பாத்தீங்கன்னா past participle சேர்ந்திருக்கும். verb ஓட past participle. ஓகேவா? verb ஓட third form சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ங்கிறது present, செகண்ட் ஃபார்ம்ங்கிறது past, third ஃபார்ம்ங்கிறது past participle அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம் சொன்னா by, bought, bought. பைங்கிறது present tense, பாட்ங்கிறது past tense, திரும்ப பாட்ங்கிறது past participle. இதே gave, give, give, gave, given. giveங்கிறது present tense, gaveங்கிறது past tense, given அப்படின்றது past participle. அந்த past participle சேர்ந்துரும். ஓகேவா? சோ have, has, had. இப்ப had வந்துட்டாலே அது past perfect. had வந்துட்டாலே had ஓட ஒரு past participle சேர்ந்து வந்துருச்சுனாலே அது வந்து பாத்தீங்கன்னா past perfect. இதுவே have ஓட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வந்தாலும் has ஓட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வந்தாலும் அது present perfect. have ஓட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வந்தாலும் has ஓட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வந்தாலும் அது present perfect. சரிங்க சார். have எங்க வரும், has எங்க வரும் அப்படினா he, she, it இந்த மூணுத்தோட மட்டும் has வருங்க. he, she, it ஓட மட்டும் has வரும். ஓகேவா? அப்ப he, she, it வந்து has வந்து past participle வந்தாலே அது என்னவா தான் இருக்கும்? present perfect ஆ தான் இருக்கும். சேம் டைம் அப்ப have எது கூட வரும்னா I, we, they, you எல்லாத்துக்கும் I have, we have, they have, you have அப்படினு சொல்லிட்டு வரும். அப்ப have, hasனாலே பெர்ஃபெக்ட்ங்க. presentக்கு have, has, pastக்கு had. புரியுதா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா have வந்து எதுக்கு வரும்னு சொல்லிட்டேன், I, we, they, you வரும்னு சொல்லிட்டேன். has வந்து he, she, it வரும்னு சொல்லிட்டேன். அப்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டோம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்ன சார்னா இந்த பெர்ஃபெக்ட்டும் கண்டினியூஸும் இணைஞ்சிரும். அப்ப பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா அந்த have பாஸ்ட் பார்ட்டிசிபிளா வரும், அதோட ஒரு ing சேர்ந்து வந்துரும். அதான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னா ing சேர்ந்து வரும். அவ்வளவுதான். சோ டென்ஸ்ல பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே என்னென்ன விஷயங்கள்ங்கிறது அப்படிதான் நான் சொல்லிட்டேன். சோ எல்லாமே ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரியுதா? சோ பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் என்ன சொல்லிட்டோம். அதுல சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டேன் நானு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, இதெல்லாமே என்ன பண்றோம் பார்த்துட்டோம். இப்போ நம்மளால क्वेश्चन சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஒரு 5 क्वेश्चन கொண்டு வந்திருக்கேங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस. புரியுதா? சோ அஞ்சையுமே பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if I had money, அதுக்கப்புறம் blank என்ன வரும்னு கேக்குறாங்க. I would invest in the business, I will have deposited in the bank, I will buy a car, I would have donated.
I would invest, I will have deposited, I will buy a car, I would have donated. என்ன வரும்? என்ன வரும்? ஆக்சுவலா had அப்படின்னு வந்துட்டாலே இது வந்து பாத்தீங்கன்னா past perfect. சார் எப்படி சார் past perfect சொல்றீங்க அப்படின்னா சார் had வந்துருச்சு, அது பெர்ஃபெக்ட்டா ஏத்துக்கிறோம். நீங்க வந்து verb-ஓட third form past participle வந்தா தானே அதை வந்து நீங்க பெர்ஃபெக்ட்னு சொல்லிருக்கீங்க. அப்படின்னா இந்த மணி வச்சிருக்கேன் அப்படிங்கறது டினோட் பண்றதுதான் had money. ஓகேவா? had money. அப்ப இதுதான் நமக்கான past participle verb-ஓட third form. இந்த had வந்து பாத்தீங்கன்னா past perfect அப்படிங்கறத டினோட் பண்ணுது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா past, இது பெர்ஃபெக்ட்டா டினோட் பண்ணுது. அப்ப மொத்தமா இது past perfect. அப்ப past perfect தான் நீங்க சொல்லணும். சோ past perfect நீங்க சொல்லணும்னா I would invest வராது, I will have வராது, இதெல்லாம் எதுவுமே வராது. ஆனா இந்த would donated பாருங்க, willோட past tense தான் would, willோட past tense தான் would. அப்ப அது வந்துருச்சு. donated அப்படின்ற அந்த perfect எப்படி சொல்றது past participle வந்துருச்சு. அதோட நமக்கு have வந்துருச்சு, have வந்துருச்சு. have தான் நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லிருக்கேன். அப்ப if I had moneyனா I would have donated தான் வரும். ஓகேவா? சோ அப்பனா have வந்துக்கணும். இந்த ரெண்டு இடத்துல தான் have இருக்கு. ஆனா I will have deposited இருக்கு. will would யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா would-க்கு தான் கொடுக்கணும். ஏனா I will have deposited அப்படி சொல்லிட்டோம். அப்படினா இங்க பாருங்க, have deposited அப்படின்றது பாருங்க, I will have deposited அப்படின்றது நமக்கு எதை டினோட் பண்ணனும்னா have deposited அப்படின்றது perfect. ஆனா willன்றது ஓகேவா சார், will future சொல்லிருக்கீங்க சார். நான் இதான் will would கம்பேர் பண்றப்ப இதோட past தான் இது. புரியுதா சொல்றது? அப்ப கரெக்டான ஆன்சர் I would have donated அப்படிங்கறத வந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Each of the teams dash given a trophy. Each of the teams dash given a trophy. Each of the teams dash given a trophy. Right. இப்ப given இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு? given இருக்கு. Each of the teams given இருக்கு. given அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது give, gave, given. givenனாலே past participle. அப்ப மொத்தத்துல இது ஒரு past tense பத்தி பேசுது. ஓகேவா? past tense பத்தி பேசுது. ரைட். சோ past tense பத்தி பேசும் பொழுது were, was, does இல்ல have யார போடணும்? கரெக்ட்டா சொல்லுங்க. each of the teams given a trophy. given வந்து past participle வந்துருச்சு. அப்ப இது ஒரு perfect tense. அப்ப இது ஒரு perfect tense. சோ perfect tense அப்படிங்கறப்ப were போட்டீங்கன்னா அது perfect டினோட் பண்ணாது, was போட்டீங்கன்னா டினோட் பண்ணாது, does போட்டீங்கன்னா டினோட் பண்ணாது, have போட்டீங்கன்னா தான் டினோட் பண்ணும். அப்ப have given a trophy அப்படினா வரணும். each of the teams have given a trophy. சோ givenனா past participle. இப்ப have ஓட given வந்துருச்சுல, அப்ப இதுக்கு பேர் என்னங்க? present perfect tense. உங்கள்ட்ட ஒரு கேள்வி வரும் சார், have had ஆப்ஷன்ல வந்தா நாங்க யார் சார் போறது? அப்படி கேள்வி வைக்க மாட்டாங்க. have had ரெண்டுமே இதுக்கு வரும். ஏன்னா each of the teams given a trophy இப்படின்னு இருக்கு. have givenனா அது present perfect, had givenனா past perfect. ரைட்டா? அப்ப had givenனா present perfect. சோ present perfectா past perfectங்கறத டினோட் பண்றதுக்கு இங்க வார்த்தைகள் எதுவுமே நம்ம கிட்ட கொடுக்கல. அதனால தான் உங்க ஆப்ஷன் எப்படி செட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த haveங்கற இடத்துல had வந்திருந்தாலும் ஆன்சர் போட்டுக்கலாம், have வந்திருந்தாலும் ஆன்சர் போட்டுக்கலாம். புரியுதா? கிளியரா இது? அடுத்த क्वेश्चन போலாமா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Fill with the suitable form of the verb. If Mary had an umbrella, she dash lend it. If Mary had an umbrella, she dash lend it. Okay. Will be a would be a. பார்த்தலாம் என்னன்னு. If Mary had an umbrella, she would be lend it னு வரும். She would be lend it னு வரும். ஏன் சொல்லிடுறேன். Had an umbrella. Okay. If Mary had an umbrella, she வந்துட்டு will be வராது, would be தான் வந்திருக்கும். she would be lend it தான் வரும். சரிங்களா? she would be lend it தான் வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன். அடுத்த கேள்வி. complete the following sentence with the right ending. இதெல்லாம் previous-ல கேட்டதுதான். previous மாடல் क्वेश्चन எல்லாம் கலந்து. if I had studied law, if I had studied law, இங்க பாருங்க. had வந்துருச்சு. சரிங்களா? இங்க என்ன வந்துருச்சு?
ஹேட் வந்துருச்சு, அது இல்லாம ஸ்டடீட் அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்கு டெஃபினட்டா தெரியுது இது ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட். சரிங்களா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தெரிஞ்சு போச்சு. அப்ப கண்டிப்பா வரப்போற இடத்துல ஹேவ் இந்த மாதிரி விஷயங்கள் வரணும். இங்க ஹேவ் ஹேட் எதுவுமே இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்கு. would have become a lawyer. if I had studied law I would have become a lawyer. so would have ன்றப்ப நமக்கு எதை டினோட் பண்ணிடும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டினோட் பண்ணிடும். அப்ப ஆன்சர் would have become a lawyer. கடைசி क्वेश्चन, fill with suitable form of verb given in the bracket. if I dash a bird I would fly. if I dash a bird I would fly. okay, I would fly ன்னு வருது. ஓகேவா, I would fly. அதாவது என்ன அர்த்தம், இப்போ தமிழ்ல படிச்சு பாருங்க. நான் டேஷாக இருந்திருந்தால் பறந்திருப்பேன். அப்ப அது பாஸ்ட பத்தி பேசுது. நான் டேஷா இருந்தா நான் பறந்திருப்பேன் அப்படின்ட்டு, புரியுதா? அப்ப ஆம் முதல்ல வராது, இதை முதல்ல தூக்கி விட்டுறேன். அப்ப நமக்கு இது தெரிஞ்சு போச்சு, இது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ட்டு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரைட், இப்போ would be அப்ப வராது, would be வராது. பாசா வேறா, பாசா வேறா. வாசா வேறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தோம்னா ஐ வந்து சிங்குலர், அப்ப வாச போட்டுருவீங்க, தப்பு. ஏன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா அது அந்த பறவை தான் சொல்லுது. நான் பறவையாக இருந்திருந்தால், பறவை அப்படிங்கிறது ஒரு பொதுவான பறவை. இப்ப ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு காக்கா, என்ன கோழி, சரிங்களா, கழுகு, இந்த மாதிரி ஏதாவது பர்ஃபெக்டா அவனை பத்தி பேசியிருந்தாங்கன்னா நீங்க வந்து சிங்குலர் யூஸ் பண்ணலாம். ஆனா அது பறவைன்னு பொதுவா சொல்லிட்டாங்க. பறவைங்கிறது ப்ளூரல் தான், சரிங்களா? அப்ப நான் பறவையாக இருந்திருந்தால் பறந்திருப்பேன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வேர் தான் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ வேர் ஏ பேட் ஐ வுட் ஃப்ளை. அப்ப ஆன்சர் வந்து ஏபிசிடி மாதிரி இருக்கு, இதுதான் ஆன்சர். சரிங்களா, ஏபிசினா இதுதான் ஆன்சர். இதுதான் வேர் தான் ஆன்சரு. ஸோ அஞ்சாவது கொஸ்டினுக்கு வேர் தான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டென்ஸை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதோட டென்த்தை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் எஸ்ஏல கேளுந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண பார்த்துட்டோம். ஓகேவா, இதே மாதிரி வீடியோஸ் நான் வேணும் பண்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு போற எல்லா வீடியோஸுமே பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.